இன்றைக்கி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஆப்டான ஒரு சைட் டிஷ் பார்ப்போமா. அதுக்கு ஊற வச்ச சுண்டலை தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை 1/4 டீஸ்பூன் சோம்பு ஒரு 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன் கசகசா அப்புறம் ஒரு 6-7 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா அதை மிக்சர் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நிலக்கடலை அதையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பேனில் மறுபடியும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு கூடவே தண்ணி இதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தேவைங்கிற அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய சுண்டலையும் இது கூடவே சேர்த்து கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மேலால் கசூரி மேத்தியோ கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆயிரும். இது பூரி சப்பாத்தி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு